ப்ளீஸ் வேணா, நான் ஏற்கனவே கலரா தானே ஐயோ இருக்கேன். மாமா, இது போட்டா இன்னும் கலர் ஆயிடுவீங்க. அச்சோ, சத்தி சொன்னா கேளு, வேணா ப்ளீஸ். மாமா வேற வழியே இல்ல, போட்டு தான் ஆகணும். வேணா 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 சொன்னா கேளு ப்ளீஸ். கேட்கல முடியாது. ஏய், இப்ப சொன்னா கேளு. ஏன் கேக்குறோம்? எனக்கு பூசினாங்களா, உங்களுக்கு பூசாம விட மாட்டேன். ரொம்ப நேரம் கைய வேற பிடிக்க வைக்கிற. அங்க பாரு மீனாட்சி, ஐயோ உங்க அக்கா கீழே விழுந்துட்டா. இதெல்லாம் நாங்க எல்கேஜ்லயே பார்த்தாச்சு. இவகிட்ட பழைய ட்ரெண்ட் ஒர்க் ஆலியே, வயலண்டா இறங்கிற வேண்டியதான். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா? நானும் போனா போதும் பாத்துட்டு இருக்கேன். மாமா, நான் செம்மையா பயந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? மாமா, இப்பதான் நீங்க சூப்பரா இருக்கீங்க. என் கண்ணே பட்டுடும். இந்த டயத்துல யாரையா போன் பண்ற? இது வேற லவுட் ஸ்பீக்கர் தான் போடணும். ஜோ ரன்பி, என்னையாப்ப? பாஸ், மீட்டிங் வர சொல்லிருந்தீங்க. அதுக்கு என்னையாப்ப? பாஸ், கொஞ்சம் லேட் ஆகும் பாஸ். ஏன்? வெயில் கொஞ்சம் அதிகமானதுனால என் கலர் கொஞ்சம் கம்மியான மாதிரி என் ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்றா பாஸ். அதனாலதான் என் கலரை ஏத்துறதுக்காக பியூட்டி பார்லர் போயிட்டு இருக்கேன் பாஸ். ரன்பீர், பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இருக்க? ஆமா பாஸ், கலரை ஏத்துறதுக்காக. அங்க எதுக்கு போற? சீக்கிரமா என்னைய பார்க்கவா, சூப்பரா கலர் ஆயிரலாம். என்ன சொல்றாரு? ஆமாயா, சம்மருக்கு சூப்பர் ட்ரீட்மெண்ட், சீக்கிரம் வா. அப்படியே பாஸ்? ஏ ப்ளீஸ் வெல்கம். ஓகே பாஸ். இந்த ரகசியத்தை பாஸ் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே, அதனாலதான் பாஸ் இவ்வளவு வெள்ளையா இருக்காரா? உடனே பாஸ் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இரு, நேரங்கட்ட நேரத்துல போன போட்டு டார்ச்சரா பண்ற. என்ன மாமா, ஆடு வலிய வந்து மாட்டுதா? சூப்பர். ஐஷோ ஐஷோ சுந்தர், சாரி, இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகாது போல இருக்கு. தேவையில்லாம எல்லார் மேலயும் கலர் பூசுறோம். அத்தை மேல வேற கலர் பூசிட்டோம். தேவையில்லாம நமக்கு கெட்ட பேர் சுந்தர். இந்த பிளான் வேண்டாம், விட ஸ்டாப் பண்ணிடலாம். ப்ளீஸ் ஐஷோ, இந்த பிளான் மேல எனக்கு ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் ஐஸ்வர்யா, மீனாட்சி வந்துருவா, அதுக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ். ப்ளீஸ் ஐஸ்வர்யா. என்ன ஐடியா பண்றீங்க? எனக்கு தெரியும். இது வேற நடுவுல வந்துகிட்டு. ஐஸ்வர்யா, நீ எதுவும் பயப்படாத, கிளம்பி போயிடுச்சு. வேண்டாம் சுந்தர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போறேன் சுந்தர், ப்ளீஸ். ப்ளீஸ் ஐஸ்வர்யா, கோஆபரேட் பண்ணு ஐஸ்வர்யா ப்ளீஸ். எனக்காக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்ல. மீனாட்சி வரா. ஐயோ, காப்பாத்து மீனாட்சி. சுந்தர் வேண்டாம், சொன்ன கேளுங்க. என்ன காப்பாத்து மீனாட்சி. சுந்தர் வேண்டாம், கலர் பூசாதீங்க. ஐயோ சுந்தர், சுந்தர் வேண்டாம். ஐயோ சுந்தர் வேண்டாம், சுந்தர் வேண்டாம் சுந்தர். ஐஸ்வர்யா, சுந்தர் ப்ளீஸ் வேண்டாம், சொல்றேன்ல கேளுங்க. கலர் பூசாதீங்க சுந்தர். சுந்தர் சொல்றேன்ல. என்னங்க நடக்குதுங்க? நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க இல்ல மீனு குட்டி. எங்க பேசாதீங்க. நீங்க என் மேல மட்டும் நிறைய கலர் பூசிருக்கீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். அவன் மேல கம்மியா கலர் பூசிருக்கீங்க.
என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இந்தாங்க அள்ளி பூசுங்க. பூசுங்க. இது பத்தல, ம், ம், பூசணும். பூசுங்க. போதுமா? மாட்னியா? இப்ப நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இந்தா நீ அவருக்கு பூசு. பூசு பூசு. பூசுறேன் பூசுறேன். ரெட், yellow, பச்சை பூசியாச்சு. நல்ல மூணுத்தையும் கலந்து பூசிட்டேங்க. என் சார்புக்கு நானும் கொஞ்சம் பூசுறேன். பூசு. சூப்பரா இருக்கீங்க. சூப்பரா இருக்கு சுந்தர். ஹாப்பி ஹோலி. லூசு மீனாட்சி. சாரி சுந்தர், இந்த பிளானும் சொதப்பிடுச்சு. பரவாயில்ல, வேற ஏதாச்சும் ஐடியா யோசி. ஐடியாவா? நீ கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் மாறி மொத்தமா மாறிடுவ. அதுதான் என் ஐடியா. அவளை லூசுன்னு சொல்றியா? நீ தாண்டா லூசு. பாஸ் பாஸ், என்ன கலரை மாத்திரன்னு வர சொன்னாரு? ஆளையே காணா. என்ன வீடு ஒரே மயான அமைதியா இருக்கு. பாஸ் பாஸ், என்ன ஒரு சத்தத்தையும் காணா. பாஸ் பாஸ், இங்க யாருமே காணோம். தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. பாஸ காணோம். பாஸ் வீட்ல தான் ஏய், இருக்காரு. ரன்பீர். ஆ. ஆ, என்ன பாஸ் வாய்ஸ் கேக்குது? என்ன பாஸ்க்கு அவதார் கேட்ட போட்ட மாதிரி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். ஆ, அது நம்ம பாஸ் தானா? ஆ, ஆ, இவரை பார்த்தா பாஸ் மாதிரியே இருக்கு. ஆ, இவங்கள பார்த்தா சுந்தர் மீனாட்சி மாதிரியே இருக்கே. அத்தாடி, என்னடா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்களோ? அச்சோ. வெயிலு? அட, எல்லாம் நம்ம குடும்பம் தானா? பாஸ், என்ன பாஸ் இது வேஷம்? இதுக்கு பேர் தான் ஹோலி. போலியா? எங்க போலியா காணோம்? ரன்பீர், இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கொடுப்பாங்க பாரு. கொடுப்பீங்களா? கொடுங்க ரன்பீர், கொடுங்க. இது ஹோலி பண்டிகைங்க. ஓ, ஹோலி பண்டிகையா? அதனாலதான் கார் பூசிருக்கீங்களா? பாஸ், ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க கலரு. எதுக்கு பாஸ் இப்படி கார் பூசிருக்கீங்க? யோ ரன்பீர், இப்ப குடுக்குற ட்ரீட்மெண்ட்ல நீயே கொஞ்சம் கலர் ஆயிருவ பாரு. ஆமாயா, உண்மைதான். ஐயா, அப்ப கொடுங்க கொடுங்க. ரெடியா? ரெடி. அத கொஞ்சம் கொடுங்க மீனாட்சி. பியூட்டி பார்லர் போறான். இந்தா, வாங்கிக்கோ. அடா 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 அடா, சுந்தரம் ஐஸ்வர்யாவும் எவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்க. சுந்தர் கொடுங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. குடு ஐஸ்வர்யா. ஆனா இந்த பைய போயும் போயும் அந்த பிச்சைக்கார அழுமூஞ்சி மீனாட்சிய கல்யாணம் பண்ணியிருக்கான். யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுபடி தானே நடக்கும். போதும். ஏங்க சாப்பிடுங்க. போதும் போதும். போதும். மீனாட்சி, நீயும் உட்காருமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லத்த, நீங்க சாப்பிடுங்க. உங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு நான் அப்புறம் சாப்பிடுறேன். காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் நீதான் பாக்குற. வேலைக்காரங்க வச்சுக்கலாம்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்ற. உன் உடம்பு என்னத்துக்காகும்? முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு, அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன அத்தை அக்காக்கு ஓவர் ஐஸ் வைக்கிறாங்க? இல்லத்த, இன்னைக்கு ராம நவமி. புருஷன் சாப்பிட்ட தட்டுல இன்னைக்கு சாப்பிட்டா ராமன் சீதா மாதிரி ரொம்பவே பாசமா இருப்பாங்களாம். அதான் அவர் சாப்பிட்டு முடிக்கட்டும். அவர் சாப்பிட்ட தட்டுலயே நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, உன் இஷ்டம். சரிங்க அத்தை, நீங்க சாப்பிடுங்க. பாவி, மறுபடியும் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டியா? கல்யாணம் ஆனதுல இருந்து நானும் தானடி விரதம் இருக்கேன். இப்ப போனோம்னா அந்த நகை எடுத்துக்கலாம். ஐஸ்வர்யா, என்னாச்சு?
அது போனை சார்ஜ்ல போட்டிருக்கேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ ஆ அ, அ, இல்ல பரவாயில்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. ம். ஐஸ்வர்யா சம்பந்தமே இல்லாம எதுக்கு எந்திரிச்சு போனா? இன்னும் திரும்பி வரல. என்ன பண்றா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இவ எங்க போறா? ஒருவேளை ஐஸ்வர்யா போட்ட பிளான் தெரிஞ்சிடுச்சோ? போன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா. போன் இங்க இருக்கு. எங்க போயிருப்பா? ஒருவேளை அக்கா ரூமுக்கு போயிருப்பாளோ? காணுமே எங்கேயும். அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பா? என்ன, நம்ம ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. அத்தை, என்னத்த பாதியிலே எந்திரிச்சு போறீங்க? உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுங்க அத்தை. பாதியிலே எந்திரிக்க கூடாது. சாப்பிடுங்க அத்தை. எதுக்கு நம்ம ரூமுக்கு வந்துட்டு போறா?
எல்லாம் அப்படியே இருக்கு. என்ன பண்ணிட்டு போயிருப்பா? ஒன்னும் புரியலையே. ஐஸ்வர்யா ஏதோ பிளான் பண்ணிருக்கா மட்டும் தெரியுது. என்ன பிளான் கண்டுபிடிப்போம். என்ன அத்தை போதுமா? போதுமா? என்னங்க இன்னும் கொஞ்சம் வைக்கவா? எனக்கு போதும், நீ சாப்பிடு. எனக்கு போதும்பா. இருங்க இருங்க, டவல் தரேன். என்ன சுந்தர் தட்டுல நான் சாப்பிடக்கூடாதுன்னு தட்டி விடுறியா? இங்க பார், இன்னும் கொஞ்ச நாள்ல சுந்தரோட சேர்ந்து வாழ போறேன். அப்ப இன்னும் கோபம் வருமே. உன் அக்கா மீனாட்சி கூப்பிட்டு சொல்லு. ஆனா அவன் நம்ப மாட்டான். எங்க அக்காவை கூப்பிட்டு சொல்ல நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. எங்க அக்காவோட நல்ல மனச நீ தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கல. உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்ன அடிச்சு துரத்துறியா? உன்னை துரத்துறது தாண்டி என் முதல் வேலை. அக்கா என்னக்கா இன்னும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்க? இல்ல, அவர் இன்னும் சாப்பிட வரல. அவருக்காக தான் வெயிட்டிங். ஆமா, சுந்தர் எங்க போயிருக்காரு? எங்கேயோ வெளியில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். போயிருக்காரு நினைக்கிறியா? ஏன் எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலியா? ஐயோ, கவனிக்கல சக்தி. உள்ள வேலையா இருந்தேன். நீ கவனிக்கல சரி, சுந்தராவது உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதனால என்ன சக்தி, போயிட்டு வந்து சொல்ல போறாரு. சரி ஓகே, நீ சாப்பிட்டியா? இல்ல, அவர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு. அக்கா எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீ ஒழுங்கா சாப்பிட, நான் பரிமாறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவர் வந்ததுக்கு அப்புறமே நான் சாப்பிட்டுக்கிறேன். சுந்தர் எப்ப வர்றது, நீ எப்ப சாப்பிடுறது? என்னக்கா நீ? அவர் வந்துட்டாரு நினைக்கிறேன். மீனாட்சி, எங்க எங்க போனீங்க? இல்லை கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு கிளம்புனேன். ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொன்னா, அதான் 2 பேரும் அப்படியே ஒன்றா ஷாப்பிங் போயிட்டு வரோம். சரி, என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. அக்கா எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறா. சுந்தருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இந்த மூதேவி கூட போயிட்டு வராரு. சரி, கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். மீனாட்சி, நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். இல்லை, ஷாப்பிங் பண்ணதில் டைம் போனதே தெரியல. அதான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். நீ சாப்பிட்டல? சாப்பிட்டேன். சரி, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் பால் எடுத்துட்டு வரேன்.
என்ன சக்தி ஷாக் ஆயிட்டியா? இன்னும் நிறைய ஷாக் இருக்கு. வெயிட் பண்ணு என்ன?